ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸு ரவையை வச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவை எடுத்துக்கணும். ரவை எடுத்துகிட்டு ஒரு முட்டையை தனியாக பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ண முடியல மிக்சரில் போட்டு கூட பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹனி கொஞ்சம் ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவையை தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இது ரோஸ்டட் ரவை, ஸோ நான் ரோஸ்ட் பண்ணலை. பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூட வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அது கூட 2 பனானா நல்லா பழுத்த பனானா இருக்கும் தெரியுமா, குட்டியாக, அது 2 அது கூட போட்டு நல்லா ஒரு பீட் பண்ணி அது கூட போட்டு லைட்டாக பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இது ஒர்க் ஆகணும். அந்த என்ன சொல்கிறது, அது ரொம்ப ஜர்க்காகுது. அது கொஞ்சம் ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் போதும். அப்போ வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா குக்கர்லையோ இல்லை உங்களுக்கு ஓவன் இருந்தால் ஓவனில் வைங்க. ஓவன்லாம் குக்கரில் வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு அது மேலே இது நெய் தடவிட்டு அந்த பாத்திரத்தில் அது வைங்க. இது ஒரு பவுடர், ஸ்பெஷல் பவுடர். அது எப்படி செய்யணும்னு அப்புறம் சொல்கிறேன். ஜஸ்ட் பாதாம் பிஸ்தா பண்ண ஒரு பவுடர் தான் அது. நான் எசன்ஸுக்கு பதில் நான் அதை யூஸ் பண்ணேன். சாக்கோ பவுடர், இது கொக்கோ பவுடரும் யூஸ் பண்ணேன். அது கூடவே குட்டி பசங்களாம் சாக்லேட் ஃப்ளேவர் தான் நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அவ்வளோதான். ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 10 விசில்ஸ் வைங்க. நல்லா உள்ளே குத்தி பாருங்கள். ரெடி ஆகலாம். மறுபடியும் ஒரு 2 விசில்ஸ் வச்சு பேக் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் பனானா கேக் அது ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க பசங்களுக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அடிக்கடி வீட்டில் பண்ணி கொடுத்திங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் வீணாக போன கேக்கை வாங்கி சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ தேவலாம். ஆனால் பாருங்கள், கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணதெல்லாம் வேஸ்ட். நாங்கள் தான் சாப்பிட்டோம். வேணாம். இதே க்ரீம் தடவி வெளியே எடுத்துகிட்டு வந்து கொடுங்களேன். அது என்னென்னமோ க்ரீம் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக என்னென்னமோ க்ரீம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்களாம், கெமிக்கல்ஸ்லாம் கேக்கில். நாங்கள் இப்போலாம் மோஸ்ட்லி பசங்களுக்கு அந்த பேக்கரி கேக்ஸே கொடுக்கறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வெளியே இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயத்தங்களை செஞ்சு கொடுங்க. பட் ஆனால் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது என்னமோ வெளியில் அந்த கலர்ஃபுல்லாக ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. நாளையிலேருந்து நாமளும் அந்த வீட்டில் அந்த பேக்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணி அந்த மாதிரி தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகே, அது மாதிரி பீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் பேக் பண்ணிவிட்டு முடிச்சிட்டேன். அது கேக்கு நல்லாவே வந்துச்சு. ரிவ்யூவும் சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்டு. அது பாருங்கள், சூப்பராக இருக்குன்னு ஃபைனலாக ஒரு ரிவ்யூவும் கொடுத்தாரு. நீங்களும் இதேமாதிரி வீட்டில் அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.